விஜயின் பிரச்சாரத்திற்கு போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என தாவேக சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் அறிக்கை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். தேர்தல் ஆணையம் உத்தரவின் விவரங்கள் என்னென்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருந்தார். சென்னையிலே பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பெரம்பூர் மற்றும் கொளத்தூர் ஆகிய இடங்களில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு நிறைவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாக இருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று கொளத்தூரில் ஒரு பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அது மட்டுமல்லாமல் விஜய் பெரம்பூரில் இருந்து கொளத்தூர் வரக்கூடிய சாலை எங்கும் பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்தன என்பது உள்ளிட்டவற்றை குற்றச்சாட்டாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டிருந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர். இந்த நிலையில்தான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அது குறித்து சென்னை மாவட்டத்தினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் விவரங்களை கேட்டிருக்கின்றார். ஏனென்றால் விஜயும் நேற்று கொளத்தூரில் பேசும்பொழுது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது அடுத்த கட்டமாக வில்லிவாக்கத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கின்றது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் முன்பாகவும் குறைந்த நேரம் தான் பேச முடியும் என்று குறிப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிடத்திற்குள்ளாக தன்னுடைய உரையை விஜய் முடித்துக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாகத்தான் விஜய் தரப்பிலிருந்து வில்லிவாக்கம் செல்லாமல் விஜய் நேரடியாக தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார் என்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஏனென்றால் விஜய்க்கு போதுமான பாதுகாப்பு வழங்கவில்லை. கொளத்தூரை பொறுத்தவரை நேற்றே விஜய் நீண்ட நேரம் பேசியிருந்தால் கரூரில் ஏற்பட்டதை போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தலைமை தேர்தல் அதிகாரி டிஜிபிக்கு கடிதத்தையும் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்திலே தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி அனைத்து தரப்பு வேட்பாளர்களையும் கட்சியினுடைய தலைவர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய பயணத்தின் பொழுது அவருக்கு ஏதேனும் பாதுகாப்பு குளறுபடிகள் நடந்திருந்தால் அது தொடர்பான அறிக்கையினை அளிக்க வேண்டும் என்று சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சியராகவும் தேர்தல் நடத்தும் அலுவலராகவும் இருக்கக்கூடிய குமரகுருபரனிடம் கடிதம் மூலம் தகவல் கேட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கின்றார். முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அனைத்து வேட்பாளர்களுக்கும். அது மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகள் சமமாக நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக டிஜிபிக்கும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திலிருந்து கடிதம் வழங்கப்பட்டுள்ளது.